தைரியமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி ஆவியானவரே. மறுபடியும் நான் வார்த்தைகளை கடந்து செல்வ வார்த்தை கொண்டு வரது கரம் கூட இருக்க வேண்டும்படியாகவும் சபை கேட்ட வார்த்தை நான் பேச வேண்டும்படி அந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபங்களுக்கு ஜெப சிந்தனை காணப்படுவோம். சாட்சி காணிக்க போது ஒவ்வொன்றோடும் கரம் கூட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை வார்த்தை பகுதி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா எங்களுடைய விசுவாசம் வளரத்தக்கதால் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாய் உடைந்த ஆண்டவரே ஒரு குலைந்த எலும்புகள் உயிர் பெறத்தக்கதாய் ராஜா உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யத்தக்கதாய் தாசனுடைய நாவிலிருந்து நீர் பேசும்படியாக அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். ஒரு நல்ல பிதாவே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான கால வேளையில் கூடி உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களை கூடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்திருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை வறுமையானதல்ல, அது வல்லமை உடையது, அது அதிசயமானது. ஆமென். இந்த நாட்களிலே நாம் வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். விசேஷமாக 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் எடுத்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 15:22வது வசனத்தை நாம் வாசித்து, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் சர்வான தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். இங்கே பார்க்கிறோம், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்றதை இங்கே நாம் பார்க்க முடியும். அங்கே சாமுவேல் அங்கே ஒரு காரியத்தை இஸ்ரவேலர்களுக்கு அல்லென்றால் அங்கே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்போது இஸ்ரவேல் மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆமென். அங்கே அவர் முதலாக ஒரு தீர்க்கதரிசன ஒரு ஊழியக்காரனாக அவர் அங்கே நினைத்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாலே அவர் அனுப்பப்பட்டார். ஆமென். இல்லென்றால் தேவனாலே அவர் அபிஷேகிக்கப்பட்டார். அங்கே நாங்கள் அந்த வார்த்தையை கவனிப்போமா இருந்தால் 22வது வசனம் அழகான முறையிலே என்ன சொல்லுகிறது? என்ன அந்த வசனம் வாசிப்போமா? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், பாருங்க, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமமாயிருக்கிறது. அங்கே ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவர்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம்தான் கீழ்ப்படிதல். ஆமென். எத்தனை பேர் கீழ்ப்படிதலை விரும்ப வேண்டும்? ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே எப்பொழுதும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்தான் என்னது? கீழ்ப்படிதல். எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தா அதுல எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அளவில்லாதது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது அதுல எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அளவில்லாதது. ஆமென். அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், அதாவது பழியை செலுத்துகிறத காட்டிலும் பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் வந்து தங்களுடைய பாவத்துக்காக தங்களுடைய காரியங்களுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? பழி செலுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் இடத்திலே வந்து அங்கே என்ன செய்வார்கள்? அந்த பழியை செலுத்துவார்கள். அது ஒரு தற்காலிகமான ஒரு பழியாக இருக்கிறது. ஆட்டுக்கிடாவை, புறாக்களை, அப்படியாக பறவை இனங்களை அங்கே என்ன செய்வார்கள்? பழி செலுத்துவார்கள். மனிதனுடைய பாவத்துக்குரிய ஒரு பழியாக, அது இல்லாட்டி ஒரு தற்காலிகமாக அதை செலுத்துவார்கள். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் என்ன? இயேசு கிறிஸ்துவே ஒரு ஜீவ பலியாக நமக்காக சிலுவையிலே அவர் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அப்ப புதிய ஏற்பாட்டில் என்ன பலி? இயேசு கிறிஸ்துவே முழு உலகத்துக்காகவும் பலியாக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் என்ன? அன்று ஆடுகள், மாடுகள், பறவை இனங்களை அங்கே கொண்டு வந்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுக்காக அங்கே என்ன செய்வார்கள்? அந்த பழியை செலுத்தினார். அப்ப பழி செலுத்துவதை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம் என்று தேவன் பேசுகிறார். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தேவனோடு பயணிப்பதற்கு முதலாவது தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தான் கீழ்ப்படிதல். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையிலே அவர்கள் தேவன் அவர்களை அற்புதமாக நடத்தி வந்த பொழுதிலும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவு இல்லாமல் போனார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். பல நேரங்களிலே மோசேயை அவர்கள் எதிர்த்தார். மோசே ஒரு தீர்க்கதரிசியாகவும் மோசே வந்து அங்கே ஒரு மேய்ப்பனாகவும் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தி வரும்போது அங்கே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாகவும் பேசினார்கள். ஆமென். ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படிவை அங்கே என்ன செய்யவில்லை? கற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். அதனாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய சந்ததியையும் தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆபிரகாமை பற்றி நாம் பேசுவோமா இருந்தால், ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டார். அதாவது தேவனுடைய சத்தத்தை ஆபிரகாம் தெளிவாக கேட்டது நிமித்தம் அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்திருந்தான். ஆமென். எல்லாவற்றையும் தன்னுடைய மகனை அங்கே என்ன செய்தான்? ஈசாக்கை பலி செலுத்தும்படி தேவன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே தன்னுடைய சொந்த ஒரு மகன், அந்த மகனையே அவன் என்ன செய்தான்? துணிஞ்சான். அந்த மகனையே தேவனுக்கு பலியாக கொடுப்பதற்கு. ஆமென். எதனால? நான் கேட்கிறேன், எதனால? தேவன் மேல் வைத்த அன்பு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தல், தேவனுக்கு அப்படியே முழுவதும் கீழ்ப்படிதல். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்வதற்கு தடைப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகத்தான் நாம் செயல்படுவோம். சில நேரங்களிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறையாக. நான் விசுவாசிக்கிறேன், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், எப்பொழுதும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை முழுவதும் வாசிப்போமா? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதாவது செவி கொடுப்பது, தேவனுக்கு செவி கொடுப்பது, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு செவி கொடுப்பது. ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று, தேவனுக்கு நாங்கள் செவி கொடுப்பது. சபையானது முதலாவது தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தேவனாலே அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும்.
அங்கே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலின் முதல் ராஜா, அவருடைய பேர் என்ன? சவுல். சவுல் என்ன செய்தான்? தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தானா? இல்ல. தேவன் அநேக காரியங்களை அவனுக்கு, பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன், ஒரு தாழ்ந்த மட்டத்தில் இருந்து, தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தது மட்டுமில்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜா தங்களுக்கு கேட்டது நிமித்தம் ஆண்டவரே அவனை என்ன செய்தார்? ராஜாவாக என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். சவுலை அபிஷேகம் பண்ணினார். என்ன? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணது மட்டும்தான். ஆனா சவுல் எல்லாத்திலையுமே அவன் என்ன செய்தான்? ஆண்டவருக்கு விரோதமாகத்தான் நிரம்பி நின்றான். அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். அமலேக்கியர் என்ற ஒரு சந்ததியை தேவன் முற்றிலும் நீ அழித்து போடு என்று சொன்னார். ஆனா அவன் அதுக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் சில பேரை அவன் காப்பாற்றினான், ராஜாவை காப்பாற்றினான், அவனுடைய உடைமைகளை முழுவதும் அழிக்க சொன்னார் ஆண்டவர். ஆனா அதிலேயும் அவன் என்ன செய்தான்? தனக்கண்டு சில காரியங்களை என்ன செய்தான்? சேர்த்து வைத்தான். அது ஆண்டவருடைய பார்வையில அருவருப்பாக. ஆமென். அல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வோமானால் தேவன் அந்த காரியத்தில் அருவருப்படுவார், அந்த ராஜ்யத்தை இல்லாமல் ஆக்குவார். ஆமென். சவுலுடைய ராஜ்யம் என்ன நடந்தது? சவுலுடைய ராஜ்யத்துக்கு அது உடைந்து போனது. சவுலுடைய ராஜ்யம் உடைந்து போனது. தாவீதுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கட்டி எழுப்பினார். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சவுலை தள்ளி ஆண்டவர் தாவீதை என்ன செய்தார்? அபிஷேகம். ஏன் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? தாவீது கர்த்தருக்கு உகந்தவனாக இருந்தான். ஆமென். கர்த்தருடைய பிரமாணங்களை அவன் மேற்கொள்ளுகிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு முழுவதும் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து கேளுங்க, கர்த்தருக்கு எப்படி நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? நல்ல சத்தமா சிரிச்சு கொண்டு கேளுங்க, நல்லா சிரிச்சு கொண்டு கேளுங்க. எப்படி கர்த்தருக்குள்ள பயந்து நடக்கிறீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? நாங்க எங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவோம். எங்க அதிகாரிகள் கட்டளை இட்ட உடனே நாங்க உடனே என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். எங்களோட மூத்த அதிகாரிகள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்தாபனத்துல வேலை செஞ்சா அந்த ஸ்தாபன தலைவர் ஒரு காரியத்தை கட்டளை இட்டாருன்னா அப்படியே செய்து முடிப்போம். ஆமென். ஆனா தேவன் சொன்னாருன்னா நாங்க 10 தரம் யோசிப்போம். என்னத்துக்கு? கேளுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு கையை கொடுத்து, ராஜாக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சத்தமா கேளுங்க. யாருக்கு கீழ்ப்படியணும்? யாருக்கு? பைபிள் என்ன சொல்லுது? யாருக்கு கீழ்ப்படிய சொல்லுது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க அதிகாரிகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அதாவது ராஜாவுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று போதிக்கல தேவன். முதலாவது நாங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது எங்களோட அதிகாரிகளுக்கு நாங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அது வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. 1 பேதுரு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதிகாரிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? அதிகாரம் தேவனால அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராணுவ வீரனா இருக்கட்டும், ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், ஒரு GS இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லுது வேதம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே முதலாவது நாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலிடம் நம்முடைய தேவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது நாங்க வாசிப்போமா? இரண்டகம் பண்ணுதல் பெண்ணிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். என்ன சொல்றார் அங்க? அவன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான்? சவுல் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான்? புறக்கணித்தான். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தான். நாங்க பல நேரங்களிலே தேவனாலே பாவிக்கப்படுகிற, இல்லென்றால் தேவனாலே அபிஷேகிக்கப்படுகிறவர்கள் பேசும்போதோ, ஊழியர்கள் பேசும்போதோ, அந்த வார்த்தைகளை நாங்கள் புறக்கணிக்கும் போதோ தேவனும் எங்களை என்ன செய்வார்? புறக்கணிப்பார். ஏனென்றால் தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். யார் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்? சபைக்கு யார் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்? உங்களுடைய ஊழியர்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிரதிநிதிகளாக தேவன் உங்களை அந்த ஊழியர்களை உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார்.
அங்கே சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். ஆனா சவுல் என்ன செய்தான்? இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அவன் என்ன செய்தான்? புறக்கணித்தான். அழகா வாசிங்க அந்த வசனத்தை. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு. இரண்டகம் பண்ணுதல் என்றா என்ன? அதோட அர்த்தம் என்ன? அதாவது கர்த்தருக்கும் உலகத்துக்கு வேலை செய்வது. கர்த்தருக்கும் உலகத்துக்கும் வேலை செய்வது. இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார் கிறிஸ்தவர்கள். ஒன்று உலகத்தோடு இருக்க வேண்டும், இல்லாட்டி கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆனா நாங்க ரெண்டு விதமான நிலையில நாங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சவுல் ரெண்டு வகையான நிலையில இருந்தான். ஒன்று அவன் உலகத்தை நேசித்தான், இன்னொன்று கர்த்தருக்கும் அவன் என்ன செய்தான், கர்த்தருடைய காரியத்துக்கும் அவன் செய்வான். ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அவன் என்ன செய்தான், புறக்கணித்தான். அமெரிக்கர்களை அழிக்கும்படி தான் தேவன் சொல்றான். ஆனா அவன் அதை செய்ய ராஜாக்களை என்ன செய்தான், அவன் காப்பாற்ற. அவனோட உடைமைகளை அவன் கொள்ளையடிச்சு எடுத்தது மட்டும் ஆட்டுக்கிடாக்களை தனக்கண்டு என்ன செய்தான், வைத்துக் கொண்டான். தனக்கண்டு அவன் வைத்தான். தீர்க்கதரிசி வந்து என்ன ஆடு கத்துறது கூட அது அந்த யுத்தத்துல பழி செலுத்துவதற்காக, தேவனுக்கு பழி செலுத்துவதற்காக சில கொழுத்த ஆடுகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அங்கே பொய் சொன்னான். அதே தான் இங்கே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்கிறான். என்ன அந்த வார்த்தை வாசிப்போமா? முரட்டாட்டம் பண்ணுவது. அதாவது முரட்டாட்டம் பண்ணுவது என்றால் என்ன? கர்த்தருக்கு எதிராக செயல்படுவது, இல்லைன்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுவது. அடுத்தது நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடியினால் இனி நீ ராஜாவா இருக்க போறதில்லை. ஆமென். சில ஆண்டவர் சில அதிகாரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, நல்லா விளங்கி கொள்ளணும். தேவன் எங்களை தெரிந்து கொள்ளும் போதே, தேவன் எங்களை அபிஷேகிக்கும் போதே சில அதிகாரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க கட்டளை கொடுத்தா அது நடக்கும் என்ன ஆண்டவர் அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வது, கீழ்ப்படிவதற்கு. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உற்சாகமா கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவார். நல்ல சத்தமா, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் ஒரு காரியம் சொன்னா அதுக்கு உடனடியா செவி கொடுங்க. மைக்க கதை வேண்டாம். நீங்க உடனடியாக தேவனுக்கு செவி கொடுக்கும் போது, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கும் போது தேவன் உங்களுடைய நிலைகளை மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உங்களுடைய நிலைகளை தேவன் மாற்றிக் கொள்வார். இது நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றேன். வெறும் வேதத்தில் இருக்கிற வார்த்தையை சொல்லல, நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வார்த்தைக்கு நான் கடந்து போவோம். யோசுவாவின் புத்தகம், யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 24 ஒரு வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். யோசுவாவை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? என்ன அங்க சொல்லுகிறார்கள் ஜனங்கள்? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுகிறார்கள்? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக நாங்க என்ன செய்வோம்? கீழ்ப்படிந்து. இல்ல, நீங்க அந்த வாச அந்த 24 வாசி. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். ஏன்? தேவன் செய்த அதிசயங்களை பின்பதாக அவர்கள் பார்த்தார்கள். இப்ப யோசுவா கானான் தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு மனிதனாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதுவரையும் மோசையோடு இருந்த தேவன் இப்ப யாரோடு இருக்கிறார்டா? யோசுவாவோடு இருக்கிறார். ஆமென். எதற்கு? அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கொடுப்பதற்காக, தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக
அங்கே யோசுவாவோடு தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். யோசுவா ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அவன் எப்பொழுதுமே தேவனுடைய சத்தத்துக்கு மட்டுமில்ல, அவன் மோசேயுடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். மோசேக்கு பின்பதாக யோசுவா இருந்தான். ஏன் மோசேக்கு பின்பதாக யோசுவா இருந்த காரணம் என்னன்னா, அவன் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவனாய் இருந்தான். யோசுவா மோசே அங்கே மலைக்கு போகும்போதெல்லாம் அவன் அடிவாரத்தில் இருப்பான். அந்த மலை அடிவாரத்தில் இருப்பான். மோசே வர வரையும் அவன் காத்து கொண்டிருப்பான். ஊழியக்காரன் வர வரையும் அவன் காத்து கொண்டிருப்பான். என்னென்றா அவன் அந்த மலை அடிவாரத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும், தேவனுடைய மகிமை இறங்கி வரும். அதை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். அதனால்தான் ஆண்டவர் இங்கே பார்க்கிறோம், மோசேக்கு பின்பதாக யோசுவாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு பாருங்க, கர்த்தராகிய தாசனாகிய மோசே, அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்த மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான தூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எல்லா இடங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் போய் நிக்கிறீங்களோ அந்த தேசமெல்லாம் உங்களுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசேக்கு பின்பதாக யோசுவா வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைக்கு பயந்து அவன் நடுங்கி நின்றதால அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? நீ எங்கெல்லாம் போய் நிக்கிறியோ, உங்களுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் போய் நிக்கிறாங்களோ அந்த தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக போகுது. கரங்களை தட்டுவோமா? அந்த தேசமெல்லாம், அந்த ஊரெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக போகுது. இதுதான் தேவன் எங்களோடு செய்கிற உடன்படிக்கை. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்ததை யோசுவாவை கொண்டு அங்கே என்ன செய்தார்? அவர் நிறைவேற்றினார். எங்கட வாழ்க்கையில தேவன் சில உடன்படிக்கைகளை செய்கிறவராய் எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் எங்கட வாழ்க்கையில சில உடன்படிக்கை தேவன் எங்களோடு உடன்படிக்கை செய்தார், நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. சந்ததிகளாக அவருடைய மக்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஜனங்கள் பயப்படுறாங்க. என்னத்துக்கு பயப்படுறாங்க? இப்ப யோசுவாவோட ஆண்டவர் இருக்கிறார். முதல் யாரோட இருந்தார்? சத்தமா சொல்லுங்க. முதல் யாரோட இருந்தார்? மோசேயோட இருந்தார். இப்ப யாரோட இருக்கிறார்? யோசுவாவோட இருக்கிறார். இப்ப யாரோட இருக்கிறார்? தேவன். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னோட இருக்கிறார். சத்தமா கையை வைத்து சொல்லுங்க. என்னோட இருக்கிறார். மோசேயோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் இப்ப என்னோடு இருக்கிறார். அவர் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பிறழுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேகாம இருப்பாய் என்று சொன்னார். இப்ப தேவன் எங்களோடு இருக்கிறார். அந்த சர்வ வல்ல தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எந்த ஆபத்துல நின்றாலும் சரி, எந்த ஒரு இடத்துல ஆபத்தான நிலையில இருந்தாலும் சரி, தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்ல தேவன். ஆமென். மகத்துவமான தேவன். ஆமென். நாங்க அப்படியாக பாருங்க, அங்கே கீழ்ப்படிந்தது நிமித்தம் யோசுவா அங்கே அனுப்பிச்சான். தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அனுப்பிச்சான், கீழ்ப்படுகிறான். அங்கே 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, உனக்கு ஏற்கனவே நான் கட்டளையிட்டுட்டேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. வாசிப்போமா? திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். நீ எங்க போனாலும் தேவன் உன்னோட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் போகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட போராட்டத்தில், எப்படிப்பட்ட பிரச்சனையிலே தேவன் என்னோடு இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்ப விசுவாசிக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. யோசுவாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி இன்றைக்கு வரையும் பாருங்க,
இஸ்ரவேல் நாடோட யுத்தம் பண்ணாத ஒரு நாடும் இல்லை. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் நாடு இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாட்டோடு அங்க இருக்கிற ஜூத மக்களோடு இல்லை என்றால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளோடு ஆண்டவர் இருந்தார். அந்த தேசத்தை அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு அந்த தேசத்தை பிடிப்பதற்காக இல்லாட்டி அந்த தேசத்தை முற்றிலும் அழிப்பதற்காக எத்தனையோ நாடுகள் எழும்பி கடைசி காலம் வரை அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சின்ன ஒரு நாடு அதை என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. ஏன்? தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையிலே அவர் உறுதியாய் இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அவர் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை வார்த்தையிலே அவர் உறுதியாய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த சந்ததி மூலமாக நான் உலகத்தை மீட்பேன். அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால்தான் இஸ்ரவேல் ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்தார்? பாதுகாத்து வச்சிருக்கிறார். நான் சொல்லல இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஜனங்களும் ஆண்டவருக்கு பயந்தவங்க சொல்லல. ஆண்டவருக்கு எதிரான மக்களும் அங்க இருக்கிறாங்க. ஆனா தேசத்தை அசைக்க விடாதபடி தேவன் என்ன செய்கிறார்? பாதுகாப்பு. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நல்ல மனிதன் மேலும் தீய மனிதன் மேலும் அவர் என்ன செய்வார்? மழையை பெய்ய பண்ணுவார், சூரியனை உதிக்க பண்ணுவார். அவர் நல்லவங்க கெட்டவங்க பாக்குறாரா? இல்ல. அவர் நல்ல மனிதன் மேலும் தீய மனிதன் மேலும் அவர் சூரியனை என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படித்தான் இன்றைக்கு இஸ்ரவேல் நாடை அவர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஆமென். அது கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய வருகையோட இந்த தேசத்துக்கு முடிவு வரும். புதிய எருசலேம் என்றது எங்களுக்கு ஆண்டவர் அங்கே பரலோகம் என்ற ஒரு இடத்தை ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு நாங்கள் போறதுக்கு நாங்கள் உண்டு செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படியோம். ஆமென். பாருங்க, யாக்கோப்பு 4:7 பிசாசுகளும் அவருக்கு என்ன செய்து கீழ்ப்படுகிறது. யாக்கோப்பு புத்தகத்துல 4:7 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிசாசுகளும் எதிர்த்து நிற்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் சேர்த்துக் கொள்ளும் போது நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆமென். தேவனுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது நாங்கள் பிசாசுக்கு என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது பிசாசுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். ஆமென். பிசாசுடைய செயல்களுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும், போராட வேண்டும். ஆமென். தீய வல்லமைகளோடு நாம் போராட வேண்டும், தீய காரியங்களோடு நாம் போராட வேண்டும். ஏன்? இந்த உலகத்திலே பலவிதமான சக்திகள் இந்த உலகத்தை என்ன செய்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று பிசாசானவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான், இன்னொன்று தேவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் முழு உலகத்தை ஆளுகை செய்தால் பிசாசானவன் அவருடைய ஜனங்களையும் அவன் என்ன செய்யறான்? வழி கெடுக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே அவனை நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய என்னது? ஒரு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அவனோட யுத்தம் பண்ண வேண்டிய ஜெபத்திலே நாங்கள் கரைத்து இருக்கிறோம். ஜெபிக்கும் போது பிசாசுடைய கிரியைகளை நாம் அழிக்கிறவர்களாக, அவனுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்குறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். யோசுவாவோடு தேவன் இருந்து அவ்விதமான காரியங்களை செய்தார். தனக்கு அங்கே யோசுவாவுக்கு விரோதமாக எழும்பி வந்த ஜாதிகளை தேவன் என்ன செய்தார்? அழித்து. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று வாசித்து நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் புத்தகத்திலே 17:8 வசனத்தை வாசிப்போமா? 17:8. நீ பரதேசியில் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண்களிடம் போதும். அது விருத்த சேதனத்தை பற்றி சொல்லுகிறது.
அங்கே ஆண்டவர் ஒரு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த 8வது வசனம் என்னது? 8வது வசனம், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து, பாருங்க, நித்திய சுதந்திரமாக நான் என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதாவது நீங்க பரதேசிகளாக அடைந்து வருகிற தேசம் முழுவதையும், அதாவது கானான் தேசத்தையும் உனக்கு நித்திய சுதந்திரமாக என்ன செய்வேன், உனக்கு தருவேன். இதுதான் தேவன் ஆபிரகாமோடு ஏன் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாருன்னா, ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருந்தார். ஆமென். அதுதான் ஒரு பாயிண்ட். என்னது? ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு மெய்யாகவே அவன் நினைச்சுதான் செவி கொடுத்தான். அதன் மூலமாக அந்த நித்திய உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமோடு செய்தார். உன்னுடைய சந்ததி மூலமாக, உன்னுடைய சந்ததியை, உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன? எல்லாம் சகலத்தையும் தேவன் எங்களுக்கு. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமானதையும் நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நாங்கள் எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். எங்களை சுதந்திரவாளிகளாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை எங்களோடு பண்ணியிருக்கிறார். அங்கே நாம் தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் போதுதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான அந்த காரியங்களினாலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற சகல விதமான காரியங்களையும் தேவன் எங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தேசத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இலங்கை தேசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் இவ்விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆபிரகாமோடு நீர் செய்த உடன்படிக்கையை நீ நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். ஜோசுவா, ஆண்டவரே, மெய்யாகவே உங்களுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்திருந்தான். தேவனே, அங்கே ஜோசுவா மூலமாக கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு தேசத்தை தந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் குடியிருந்து இந்த தேசத்தின் குடிகளை நாங்கள் உங்களுக்கு என்று ஆலயப்படுத்திக் கொள்ள தேவனை நீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்திற்காக உங்களை துதிக்கிறேன். ஆண்டவரே, வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாக கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். அதிசயங்கள் செய்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம், தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம், தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுஸ்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திரு வார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திரு வார்த்தையினால்.
வார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடல் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடல் விடுவோம். நன்றி ஆண்டவரே. தேவன் எங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக எங்களை தெரிந்திருக்கிறார், எங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்போம். தேவனுக்கு உண்மையாக செவி கொடுப்போம். செவி கொடுக்கிறது உத்தமமாய் இருக்கிறது. பணியை காட்டிலும் தேவன் கீழ்ப்படிவை விரும்புகிறார். தேவ ஜனமே, இந்த காலவளையிலே தேவ சமூகத்திலே நானும் நீங்களும் காத்திருக்கிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. நீ சொன்னபடியே செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே அல்வாவுமே காவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறீர். நீரே எங்கள் மீட்பராய் இருக்கிறீர். நீரே எங்கள் இரட்சகராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி மாசகரலரா ஓரி மாலரதரர கரா ஓரி மாலரதர மாலகர மாலரதரா ரிமாலரதர கரா. வாய்களை திறந்து சத்தமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவன் பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர், தேவன் மகத்துவமானவர், தேவன் வல்லமை உடையவர், தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஓரி மாலரதரரரரா. பலம் கொண்ட திடமனதாய் இரு, நான் உனக்கு சொல்லவில்லையா? ஓரி மாலரதரமா சேகேரே தேரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாய்களினால ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் ஆத்மாவே, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. கரங்களை தட்டி படிப்போமா? என் ஆத்மாவே, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் மறவாதே. அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் மறவாதே. அவர் பரிசுத்தர், மகத்துவர், ஆத்மாவின் நேசரே. அவர் பரிசுத்தர்,
இந்த நாட்களிலே நாம் கடந்து போக போறோம். இந்த காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஒருவர் ஜெபம் பண்ணும் போது அப்படியாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். கேட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்தி ஒருவர் ஜெபிங்க. அத்தோடு கூட இந்த திருவிருந்து ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க தேவனின் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, உடைய விசுவாசத்திலே நாங்கள் ஒருபடி வளரத்தக்கதாய் இந்த தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வரப்போற திருவிருந்து நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுத்தமான சாட்சியோடு இந்த பந்தியில கலந்து கொள் இந்த தேவனின் கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த திருவிருந்தை ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரை பகிர கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாய் இந்த திருவிருந்தை நீர் முற்று முழுதாய் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாருக்கும் அன்பின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.